Hi guys, இந்த வீடியோல நாம பைத்தானோட if elif else ஸ்டேட்மென்ட் பத்தி தான் பார்க்க போறோம். எங்க சேனலுக்கு நீங்க நியூ வியூவரா இருந்தீங்கன்னா கோடிங்கோக்குல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ஃபர்ஸ்ட் பைத்தானோட if elif else ஸ்டேட்மென்ட் பத்தி எக்ஸாம்பிளுக்காக ஒரு ப்ரோக்ராம் எழுதி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா print ஸ்டேட்மென்ட் எழுதியிருக்கேன். இந்த print ஸ்டேட்மென்ட்குள்ள டபுள் கோட்ஸ் போட்டிருக்கேன். இந்த டபுள் கோட்ஸ்க்குள்ள நான் enter the numberன்னு போட்டிருக்கேன். ஸோ அந்த என்டர்ட நம்பர்ங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கு, இது வந்து பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா? தென் இதுக்கு கீழே நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த வேரியபிளுக்கு num1ன்னு நேம் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த num1 வேரியபிளுக்குள்ள 40ங்கிற இன்டிஜரை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் num2ங்கிற வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ள நான் இன்டிஜர் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். அதான் இன்டிஜர் ஒரு கீவேர்ட் மாதிரி உள்ளது. இது ஒரு ஃபங்க்ஷன். இது எதுக்குன்னா நம்ம கொடுக்குற இன்புட், சரி ஒரு இன்புட் தானே கொடுப்போம், அந்த இன்புட் வந்து இன்டிஜராக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த இன்டிஜர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இன்டிஜர் ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம இன்புட் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். இந்த இன்புட் ஃபங்க்ஷன் எதுக்கு எழுதியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டேருந்து ஏதாவது இன்புட் அதாவே வாங்கும். ஓகேவா? அது ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், இல்லை இன்டிஜராக இருக்கலாம், இல்லை ஃப்ளோட்டாக கூட இருக்கலாம். ஸோ அந்த ஸ்ட்ரிங், இன்டிஜர், ஃப்ளோட் இதெல்லாம் பற்றி நான் வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ அதை எங்களோட ஐ பட்டன்லையும் அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கலாம். இல்லைன்னா இந்த வீடியோவில் எண்டில் ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன், அதை கூட நீங்கள் போய் கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கலாம். ஓகேவா? தென் இப்போ பார்த்தீங்கன்னா num2 வேரியபிள்குள்ளே இன்ட் ஃபங்க்ஷன் எழுதி இதுக்குள்ளே இன்புட் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். இது என்ன பண்ணுன்னா வாங்குகிற இன்புட்டை இன்டிஜராக வாங்கும், இல்லைன்னா எரரை நமக்கு ரிசல்ட்டாக கொடுத்துரும். ஓகேவா? தென் கீழே நான் இஃப் என்கிற கீவேர்ட் போட்டிருக்கேன். இதில் நான் என்ன எழுதியிருக்கேன் பார்த்தீங்கன்னா num2 = num1. இதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்ரேட்டர். ஓகேவா? இந்த இஃப்ங்கிறது ஆனால், இப்போ நீங்கள் இங்கிலீஷ்லேயே படிச்சிருப்பீங்களே இந்த கிராமர்லேருந்து, இஃப்னா இருந்தால், இப்படி இருந்தால், அப்படி இருந்தால், இதுதானே வரும் இஃப். ஸோ அந்த ப்ரோக்ராமிங், பைத்தான் ப்ரோக்ராமிங்லேயும் அதான் மீனிங். இப்போ நான் என்ன எழுதியிருக்கேன்னா num2ஓட வேல்யூ, அதாவது நம்ம கிட்டேருந்து வாங்குற இன்புட் num1, நம்ம ஸ்டோர் பண்ண இன்டிஜர் இன்புட், இந்த நம்ம ஸ்டோர் பண்ண இன்டிஜர் இருக்குல்ல அதை விட ஈக்குவலாக இருந்தால் 2 = போடணும். அப்போ தான் இதுக்கு ஈக்குவலுங்கிற அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த வரி போட்டால், இந்த வரி இருந்தால் கரெக்ட் ஆன்சர்ங்கிறத பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா எலிஃப். இங்கே ஏன்னா இஃப் போட்டிருக்கேனே, இதை இந்த இஃப்லாம் திரும்ப இங்கே யூஸ் பண்ண வேண்டியதானே, தென் நான் இதை போய் கேட்பீங்க, கண்டிப்பாக கேட்பீங்க. ஏன்னா நிறைய ப்ரோக்ராமிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இஃப் எடுத்து ஒரு இஃப் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராமிங்கில் லாங்குவேஜில் இந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் வராது. அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இந்த ஒரு ப்ராப்ளம் வராது. பட் பைத்தானில் வரும். அதாவது இஃப்பே நீங்கள் திரும்ப போட்டிங்கன்னா 2 வாட்டி பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வர்றதுனால தான் இஃப் எலிஃப்னு 2 இதை வர வச்சாங்க. ஓகேவா? எலிஃபுங்கிறத வர வச்சாங்க. ஓகேவா? இந்த எலிஃப் வந்து நம்ம எத்தனை வாட்டி வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இந்த எலிஃபே நம்ம எத்தனை வாட்டி வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த எலிஃப்ல என்ன கொடுத்துருக்கேன்னா num2 > num1. இதில் என்ன கொடுத்துருக்கேன்னா இப்போ நாம் கொடுக்குற இன்புட் நாம் ஸ்டோர் பண்ண நம்பரோட, அதாவது இன்டிஜரோட பெருசாக இருந்ததுன்னா கிரேட்டர் தென்னை பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? இதுதான் இந்த லைனோட மீனிங். ஓகேவா? இஃப்ல என்ன சொல்லியிருந்தோம், நம்ம கொடுக்குற இன்புட் நம்ம ஸ்டோர் பண்ண அந்த நம்பரோட ஈக்குவலாக இருந்தால் இதை பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னோம். இதுக்கு கீழே நம்ம எலிஃப் கொடுத்து இதில் num2 நம்ம கொடுக்குற இன்புட்டோட நம்ம ஸ்டோர் பண்ண நம்பர் ரொம்ப கம்மியாக இருந்தால் இதை பிரிண்ட் பண்ணு, கிரேட்டர் தென் பிரிண்ட் பண்ணு. அதாவது நம்ம கொடுக்குற இன்புட் பெருசாக இருந்தால் கிரேட்டர் தென்னை பிரிண்ட் பண்ணு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? இதுக்கு கீழே நம்ம எல்ஸ் எழுதியிருக்கோம். இந்த எல்ஸுக்கு ஏன் நம்ம எந்த கண்டிஷனும் எழுதலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்ஸுக்கு நம்ம கண்டிஷன் எழுதவே கூடாது. நம்ம இப்போ C++ ப்ரோக்ராமர் இருந்தால் கூட நம்ம எல்ஸுக்கு ஒரு கண்டிஷன் எழுதவே தேவையில்லை. இப்போ கண்டிஷன்னா என்னன்னு நிறைய பேர் கேட்பீங்க. இந்த இஃப் எழுதியிருக்கேன்ட, இந்த இஃப்க்கு பக்கத்தில் num2 = num1 சரி போட்டிருக்கேன்ட. ஸோ இதுதான் கண்டிஷன். அதாவது இப்படி இருந்தால் அது பிரிண்ட் பண்ண சொல்கிறோம்ட. ஸோ அது ஒரு கண்டிஷன் தானே. ஸோ இங்கே தான் நம்ம கண்டிஷன் எழுதியிருக்கோம். இதையே முடிக்கிறப்ப நீங்கள் இந்த வரி இதை டாட்டாக போட்டிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா கேட்டிங்கன்னா இங்கே வந்து இது வந்து கோலன். ஓகேவா? இதோட பேர் கோலன். இதில் இன்னொன்று இருக்கும், எது என்னன்னு பார்த்தீங்கன்னா செமிகோலன். ஓகேவா?
கோலனுக்கும் செமிகோலனுக்கும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. கோலன்னா 2 டாட்ஸ் இருக்கும், அதுவே செமிகோலன்னா 1 டாட் அண்ட் 1 கமா இருக்கும். ஓகேவா? ஸோ கோலனுக்கும் செமிகோலனுக்கும் நீங்கள் இந்த வரி வச்சு ஒரு எக்ஸாம்பிளோட நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே அந்த செமிகோலனை போட்டோன்னே எரர் காட்டுது. ஸோ இதை நான் பேக் ஸ்பேஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோக்ராமை எழுதி வச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, இப்போ நான் எழுதிக்கிட்டே எக்ஸ்பிளைன், அதாவது ப்ரோக்ராம் பண்ணிகிட்டே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா நான் இதோட முக்கியமானதெல்லாம் சொல்லதான் நான் சொல்ல மறந்துடுவேன். இந்த வரி ஆயிரும். ஓகேவா? சில பேருக்கு போர் அடிக்கும் வீடியோ நம்ம லென்த்தாக முடிச்சுன்னா, என்ன அப்படியே எழுதிட்டு இருக்கான் போட்டுக்கிட்டு இருக்கான்னு சில பேர் கொஞ்சம் டென்ஷன் ஆவீங்க. டென்ஷன் சொல்ல முடியாது, கொஞ்சம் போர் அடிக்கும். ஐ எம் ரைட் போர் அடிக்கும். ஓகேவா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட்டு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் பார்த்தீங்கன்னா இந்த இஃப் இருக்குல்ல, இந்த இஃப் எலிஃப் எல்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம் கைஸ். ஓகேவா? இதெல்லாம் இதை வச்சே நீங்கள் நிறைய ப்ரோக்ராம்லாம் எழுதலாம். ஓகேவா? தென் இந்த இது நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும், இந்த இன்ட் இருக்குல்ல ஐஎன்டி, இந்த இண்டிஜர், இதுக்கெல்லாம் நான் தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன் கைஸ். இதுக்கு நான் 2 வீடியோ போட்டிருக்கேன். ஸ்ட்ரிங் இண்டிஜர் ஃப்ளோட்டுக்கான வீடியோ, ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் இண்டிஜர் ஃபங்க்ஷன் ஃப்ளோட் ஃபங்க்ஷன் இதுக்கான தனியாக வீடியோ. ஸோ 2 வீடியோ போட்டிருக்கேன். அதை மிஸ் பண்ணாமல் போய் பார்க்குறதுக்கு நீங்கள் அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கலாம். இல்லைனா இந்த வீடியோவில் எண்டில் பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம், அதை கூட கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கலாம். ஓகேவா? வாங்க இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ரன் பட்டன் கிளிக் பண்ணுறேன். இப்போ ரன் ஆகுது. என்டர் த நம்பருங்கிறது பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? இதுக்கப்புறம் என்கிட்ட இந்த நம் 1ல தான் நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோமா, அதுக்கப்புறம் நம் 2 இருக்கா, நம்ம இங்கேருந்து இன்புட் வாங்குமா, இண்டிஜராக இன்புட் வாங்குமா. இப்போ பாருங்க, நான் 2 கொடுத்து என்டர் அமுக்குறேன், லெஸ் தென். பார்த்தீங்களா? இவ்வளோதான் கைஸ். இஃப் எலிஃப் எல்ஸ் இவ்வளோதான் கைஸ். ஓகேவா? இவ்வளோதான். இது ரொம்ப ஈஸி தான். இதே மாதிரி ஈஸி மட்டும் இல்லை கைஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இதை வச்சு நீங்கள் நிறைய ப்ரோக்ராம் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் இது வரும். ஓகேவா? இஃப் எல்ஸ் மட்டுமாவது வரும் கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ இதை நல்லா நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் மெமரியோட நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தென் இதுலேயே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எங்களோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் டைப் பண்ணி அனுப்பலாம். அதாவது எங்களோட சேனலோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா நாங்கள் இது கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். ஸோ உங்களோட டவுட்ஸும் இதில் கிளியர் ஆகும். தென் எங்கள் சேனலுக்கு நீங்கள் நியூ வியூவர் வந்தீங்கன்னா கோடிங்கோக்குல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான கான்செப்டோட மீட் பண்ணலாம்.